வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு காற்று சுழற்சியும் தென்மேற்கு வளிமண்டல தளம்பல் நிலைகளும் இணைந்து இலங்கையில் நேற்று மாலை முதல் 36 மணி நேரங்களுக்கான கடும் மழை உட்பட்ட காலநிலை சீர்கேடுகளை விரவியுள்ளது. இந்த பின்னணியில் அண்மைய இயற்கை பேரழிவுக்கு பின்னர் முதன்முறையாக அனைத்துலக ஊடகம் ஒன்றுக்கு செவியளித்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நாட்டில் ஏற்பட்ட இந்த அழிவுகளுக்கு நாட்டின் பேரிடர் தயார்நிலை மற்றும் மீட்பு வழிமுறைகளில் உள்ள பெரும் குறைபாடுகளே காரணம் என்பதை ஒளிவு மறைவு இன்றி ஒத்துக்கொண்டுள்ளார். இலங்கை தீவின் நீண்டகால பலவீன நிலைகளை தித்வா சூறாவளி வெளிப்படுத்தியாக சொல்லிக் கொண்ட அவர் இந்த விடயத்தில் ஒரு நுட்பமான தடுப்பாட்டத்தையும் நகர்த்த தலைப்படுகிறார். 2019 ஆண்டில் இலங்கை தீவில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னரே வெளிநாடுகள் புலனாய்வு எச்சரிக்கைகளை விடுத்தும் அன்று அரசு தலைவர் பொறுப்பில் இருந்த மைத்திரிபால சிறிசேனா அந்த முன்னெச்சரிக்கைகளை கணக்கெடுக்காமல் விட்டதன் விளைவு இலங்கையர்கள் பெரு உதிரத்தை சிந்த வைத்ததான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவ்வாறான ஒரு நிலவரங்கள் சற்று மாற்றி யோசிப்பாணியில் இப்போதும் ஏற்பட்டதாகவும், அதாவது தித்வா சூறாவளிக்கான முன்னெச்சரிக்கை அபாயங்கள் விடுக்கப்பட்ட போதிலும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த விடயத்தில் பாராமுகமாக இருந்தது, சொதப்பிக் கொண்டது என்ற கடும் விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படும் நிலையில் மேற்குலகுக்கு நியூஸ் வீக் இதழ் ஊடாக அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை ஒரு செய்தியாக சொல்லி இருக்கின்றார். அதாவது இலங்கை தீவின் பலவீனமான கட்டமைப்பு குறித்த செய்தியை அவர் பகிரங்கப்படுத்தினார். இலங்கை தீவின் நீண்டகால பலவீனங்களை தித்வா சூறாவளி வெளிப்படுத்திக் கொண்ட போதிலும் தனது அரசாங்கத்தின் எதிர்வினை உடனடியாக முறையான வினைத்துறனுடன் இணைந்தது என்ற நியாயப்படுத்தலையும் நியூஸ் வீக்குக்கான செவியில் அனுரகுமார திசாநாயக்கா செய்து கொள்ளவும் மறக்கவில்லை. ஸ்ரீலங்கா படைத்துறையின் ஆளணி கட்டமைப்பும் இந்திய பெரியனர் போன்ற பங்காளி நாடுகளின் உதவிகளும் உரிய முன்னுரிமையில் கிட்டிக் கொண்டதால் அரசாங்கம் முறையாக செயற்பட்டாலும் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களை அது ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மாத்தி யோசிப்பாணியில் நிலைமையை கையாளும் வகையில் ஒரு கருத்தை சொல்லி உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதாவது தமது ஆட்சி முன்னே அரசாங்கங்களைப் போல ஆட்சி தரப்பை விமர்சிப்பவர்களை வதைக்காது, மாறாக விமர்சனங்களில் அர்த்தங்கள் இருந்தால் அதனை எடுத்துக்கொள்ளும், சகித்துக் கொள்ளும் என மேற்குலகுக்கும் ஒரு தோற்றப்பாட்டை இந்த செவியினூடாக அனுரகுமார திசாநாயக்கா வெளிப்படுத்த தலைப்படுகின்றார். நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்புகளின் பலவீனத்தை தித்வா சூறாவளிக்கு பின்னரான பெரு அவலங்கள் வெளிப்படுத்திவிட்டதால் இனிமேல் அந்த கட்டமைப்பில் பெரும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தனது செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கையில் இனிமேல் இவ்வாறான பேரவலங்கள் ஏற்படுமானால் அந்த பேரவலத்திற்கு முன்னரான முன்னெச்சரிக்கைகள் இல்லையென்றால் பாரதூரமான வானிலை குழப்பங்களால் ஏற்படக்கூடிய நிலவரங்களில் உடனடியாக இந்த பேரிடர் நிவாரண கட்டமைப்பு மற்றும் அதனை கையாளும் கட்டமைப்பு பெறும் எனவும் இதற்காக அதற்கு ஒரு 2.0 ரக மேலாண்மை ஆணையகம் உருவாக்கப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இனிமேல் இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மேற்குலகில் இருப்பது போல நிகழ்நேர வானிலை கண்காணிப்பாக, அதாவது லைவ் அப்டேட் கண்காணிப்பாக சமூக எச்சரிக்கைகளுடன் பிணைக்கப்பட்டு 2.0 அவதாரம் ஒன்றை எடுக்கும் என அனுரகுமார திசாநாயக்கா சொல்லி இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கா இவ்வாறாக பேரிடர் முன்னெச்சரிக்கைகள் குறித்த புதிய கட்டமைப்பை சொல்லி வாய்மூடுவதற்கிடையில் இலங்கையின் பிரதான வீதிகள் யாவும் தற்போது கூகுள் மேப் பொறியில் லைவ் அப்டேட் எனப்படும் நிகழ்நேர நிலை எச்சரிக்கையுடன் இணைக்கப்பட்ட விடயமும் நகர்த்தப்பட்டுள்ளது. ஆக குறைந்தது டிசம்பர் 31 வரை செயற்படக்கூடிய கூகுளின் இந்த புதிய அப்டேட்டில் இலங்கை தீவில் மூடப்பட்டுள்ள வீதிகள், புனரமைப்புக்குள்ளாக்கப்படும் வீதிகள், கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் வீதிகள் என பல வீதி போக்குவரத்து நிகழ்வுகள் நிகழ்நேரத்தில் வழங்கப்படும். அதாவது வீதி போக்குவரத்துக்குள் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாகவே 6 வகையான எச்சரிக்கைகள் கூகுள் மேப்பூடாக வழங்கப்படும் என தெரிகிறது. ஆகையால் இந்த மாத இறுதி வரை இலங்கையர்கள் தமது வீதி பயணங்களுக்கு முன்னர் கூகுளின் வரைபடத்தின் மூலம் புதிய அப்டேட்டை போக்குவரத்து துறையால் பெற முடியும் என்பது நிதர்சனப்படுகின்றது.
அமெரிக்க கூகுளில் இலங்கைக்கான இந்த புதிய அப்டேட் கிட்டிக்கொள்ளும் அதேவேளை நீங்கள் நேற்று முன்தினம் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது இலங்கையில் இனிமேல் வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளை உடனடியாகவே இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவிடமிருந்து ஸ்ரீலங்காவும் பெறும் வகையில் இந்த புதிய திட்டங்கள் நகர்த்தப்படுவது குறித்து நேற்று முன்தினம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இனிமேல் இந்தியாவும் இலங்கை மீது தனது செய்மதிகளை இந்தியாவின் ஒரு மாநிலத்தை கண்காணிப்பது போல கண்காணிக்கும் வகையில் நிலைமை உருவாக உள்ளது. குறிப்பாக இஸ்ரோவின் செய்மதிகள் இலங்கையை உன்னிப்பாக கண்காணித்து அதன் வரைபடங்களில் இலங்கைக்கு தேவையான காலநிலை குறித்த விடயங்களை கொழும்புக்கு வழங்க நிலைமையொன்று யதார்த்தமாக போவதை நிலைமைகள் உணர்த்தி நிற்கின்றன. இந்த விடயத்தை இந்தியா என குறிப்பிடாமல் அனுராகுமார திசாநாயக்கா சர்வதேச பங்காளிகளுடனான நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் இனிமேல் இலங்கையில் வானிலை முன்னறிவிப்புக்கான 2.0 செய்மதி கண்காணிப்பு மற்றும் மலை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் குறித்த 2.0 வரைபட திட்டங்கள் வெறும் என குறிப்பிடுகிறார். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ இலங்கை மீது 2.0 செய்மதி கண்காணிப்புகளை தீவிரமாக செய்யவுள்ள பின்னணியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் இலங்கையில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகளின் விநியோகத்தில் சளைக்காமல் ஈடுபட்ட இந்திய வான்படையின் 2 MI-17 ரக உலங்கு வானூர்திகளும் கட்டாய பராமரிப்பு பணிகளுக்காக இந்தியாவுக்கு திரும்பிய நிலையில் அவற்றின் இடத்தை நிரப்ப இந்தியா இன்னொரு MI-17 ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியுள்ளது. இதற்கும் அப்பால் இந்திய வான்படையின் C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானம் நேற்று இன்னொரு பெய்லி பாலத்தை கொழும்பில் தரையிறக்கி இலங்கையில் இதுவரை வழங்கப்பட்ட பெய்லி பாலங்களின் எண்ணிக்கையை 4ஆக உயர்த்திவிட்டது. A9 பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் ஒரு பெய்லி பாலத்தின் கட்டுமானத்துக்காக இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு முகங்கள் கடும் மழைக்குள்ளாகவும் தமது பணிகளை தொடரும் நிலையில் நேற்று 4வது பெய்லி பாலம் கொழும்பில் தரையிறங்கியது. இதேபோல கண்டிக்கு அருகிலுள்ள மஹியங்கடையில் உள்ள இந்தியாவின் கள மருத்துவமனையில் 3 பெரிய அறுவை சிகிச்சைகள் உட்பட்ட பல அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையிட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் இலங்கையில் தீவிரமாக களமிறங்கிவிட்ட நிலையில் ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையில் தனது நிவாரண களத்தில் இறங்கிவிட்டது. இந்த களத்தின் முதல் கட்டத்தில் 1.8 மில்லியன் யூரோவை அதாவது 640 மில்லியன் இலங்கை ரூபாய் உதவிகள் கொழும்புக்கு நகர்கின்றன. இந்த உதவிகளில் ஜெர்மனி வழங்கிய 4600 தற்காலிக கூடாரங்களும் பிரான்ஸ் வழங்கிய 3400க்கும் மேற்பட்ட அவசரகால பொருட்பொதிகளும் உள்ளன. இதேபோல உட்கட்டமைப்பு நிர்மாணங்களுக்கு உதவ இத்தாலியும் தனது பொறியியல் நிபுணர் குழுவை இலங்கைக்கு அனுப்புகிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவின் இஸ்ரோ போல இலங்கை மீதான காலநிலை கண்காணிப்புகளை மேற்கொள்ள தனது கொப்பர்னிக்சஸ் செய்மதியை திருப்புவதாக தெரிகிறது. ஆக மொத்தம் தித்வா சூறாவளிக்கு பின்னரான இலங்கை நிலவரங்களில் அனைத்துலக நாடுகள் பெரும் கரிசனை கொண்டாலும் உண்மையாகவே நிவாரண உதவிகளை அனுப்பி வைத்தாலும் அவற்றில் சில நாடுகளுக்கு இலங்கையின் பேரழிவு நிலை இன்னொரு புறத்தே கரும்பு தின்ன கைக்கூலி வேண்டுமா என்ற நிலையை உருவாக்கியுள்ளதையும் மறுக்கவே முடியாது.